அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய ஜாதகம் நல்ல ஜாதகமா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கும். சார், எல்லாருடைய ஜாதகமும் நல்ல ஜாதகம் தான் சார். ஏதாவது ஒரு வகையில ஏதாவது ஒரு நல்ல கர்மாவோ தீய கர்மாவோ அந்த விஷயத்தை நீங்க கழிக்கிறதுக்காக பிறந்திருக்கீங்க. அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். நிறைய என்னோட ஜாதகத்தை நான் எடுத்துக்கிட்டு 10 பேர்கிட்ட போறேன்னா ரொம்ப தப்பான விஷயம். நீங்க ஒரு செலக்டடா ஒரு ஜாதகரை வச்சீங்க, கண்டிப்பா அவர்கிட்ட உங்களுக்கான ரிசல்ட் கிடைக்கும். ஜோசியர்கள் எல்லாருமே திறன்மிக்கவர்கள், கிரகங்களின் பெயரை உச்சரிக்க பிறந்தவர்கள், கிரகங்களின் ஆசீர்வாதம் பெற்றவர்கள். அதாவது எல்லாருடைய ஜாதகமும் நல்ல ஜாதகம் தான். அப்ப எனக்கு ஏன் சார் நல்லதே நடக்க மாட்டேது? நடக்கிறது எல்லாமே நல்லதுன்னு நினைச்சீங்க. அதான் கிருஷ்ண பரமாத்மா சொல்றாரு, நடந்ததும் நன்மைக்கே, நடப்பதும் நன்மைக்கே, நடக்க போவதும் நன்மைக்கேன்னு சொல்லி கீதாச்சாரம் சொல்லும். ஸோ மனசை லகுவா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்ப நல்ல ஜாதகமா அப்படின்றத நம்ம எப்படி ஆய்வு பண்ணணும் அப்படின்னா, அதுலயும் ஒரு சிறப்பு விதிகள்லாம் உண்டு. லக்னாதிபதி, 5ஆம் அதிபதி, பாக்கியாதிபதி, 9, 10க்கு அதிபதிகள், 2, 5ஆம் அதிபதிகள், 1 மற்றும் யோகாதிபதி பிளஸ் 9ஆம் அதிபதிகள் இவங்கெல்லாம் கனெக்ட் ஆகி இருக்கணும் அப்படின்ற மாதிரி ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. ஈவன் ஒரு ஜாதகர் தான் சம்பாதிக்கக்கூடிய ஈட்டக்கூடிய பொருட்களை அல்லது செல்வத்தை அனுபவிப்பாரா, லக்னாதிபதி பலமா இருக்கணும்னு சொல்லுவாங்க. பாக்கியஸ்தானமும் 5ஆம் இடமும் நல்லா இருந்ததுன்னா குழந்தைகளால் ஏற்படக்கூடிய அனுகூலம், தந்தையால் ஏற்படக்கூடிய அனுகூலம், இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. 10ஆம் இடத்தோட 2ஆம் இடம் கனெக்ட் ஆகிருக்கு, 6ஆம் இடம் கனெக்ட் ஆகிருக்குன்னா இவங்களுடைய சுய தொழில், அரசியல் முன்னேற்றம், மக்கள் தொடர்பு இந்த மாதிரி எல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி பல விதிகள் உண்டு ஜோதிடத்துல, இல்லைன்னு மறுக்கிறதுக்கெல்லாம் இல்லை. ஸோ நம்ம ஜாதகம் நல்ல ஜாதகமா அப்படின்றத எப்படி ஆய்வு பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய ஜாதகத்தில் லக்னம் மற்றும் 9, 5ஆம் அதிபதிகள், தர்ம கர்மாதிபதி யோகம், 9, 10க்கு அதிபதிகள், ஒவ்வொரு பாவத்துக்கும் 9, 10ஆம் அதிபதிகள்லாம் எப்படி இருக்காங்கன்றதெல்லாம் பார்க்கணும். பாவத்தில் பாவம்னு சொல்லுவாங்க. பல விதிகள் உண்டு. அப்ப இறைவனை நம்புவது, ஆலயம் தொழுதல் சாலவும் நன்று, நல்ல நேரம் கெட்ட நேரம்லாம் பார்க்காம கோயிலுக்கு போறது, நல்லது செய்யறது, அனாதைகள் ஏழை எளியோர்களுக்கு உதவி பண்றது, இந்த மாதிரி பல விஷயங்களுக்குள்ளார நம்மளுடைய மனதை செலுத்தினால் உங்களுக்கு பாவ கர்மான்றது குறையும் அப்படின்றத சொல்லலாம். தீய கர்மால இருந்து நம்மளுடைய டைம் அப்படின்றது கொஞ்சம் மாறி தலைக்கு தலைப்பாகையோட போச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. எப்பேற்பட்ட இந்த பெரிய மனித வாழ்க்கையில நம்மளால என்ன சார் நல்லது பண்ணிட முடியும்? நிறைய நம்ம கண்ணில் படக்கூடிய ரொம்ப கஷ்டமான விஷயங்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவிகளை செஞ்சாலே நம்ம வாழ்க்கையில நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அதான் நமக்கு தேவையானதோட நல்லா இருக்கலாம். ரொம்ப பெரிய பொருள், வசதி, புகழெல்லாம் தேவையில்லை. கிடைச்சதை வச்சு சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். மிக்க நன்றி. மற்றொரு பதிவில் சந்திப்போம்.